வணக்கம் மக்களே. ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆலஞ்சோலைன்னு சொல்கிற ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் பக்கத்துலேயே சிட்டார்னு ஒரு டேம் இருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் அந்த சிட்டார் டேமு. நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி போடுற வீடியோவில் எப்படின்னா, இந்த ஆலஞ்சோலை டு 10 காணி 6 காணி இந்த ஊருக்கெல்லாம் போடுற வீடியோவை நான் ஃபுல்லாக போடுறேன். இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றியுமே உங்களுக்கு மலையாக இருக்கும். அந்த மலையை சுற்றியுமே உங்களுக்கு அந்த தண்ணியோட பார்க்குற வியூவை வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் டூரிசம் மாதிரி இந்த ஊருக்கு வரீங்க அப்படின்னா, இந்த ஆலஞ்சோலைக்கு பக்கத்தில் இந்த சிட்டார் டேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது சுற்றியுமே இன்னொன்று என்னடானா, நிறைய அந்த ரப்பர் எஸ்டேட் நிறையவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய அந்த ரப்பர் பற்றியான எக்ஸ்பீரியன்ஸ், இது ரப்பர் மரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சில பேர்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிட்டார் அணை 2. இது ஆக்சுவலாக என்னன்னா, உள்ளுக்குள்ளே கேட் லாக்காக இருக்குது. பட் ஆனால் உள்ளே போகலாமான்னு தெரியல. பட் ஆனால் இந்த வெளியில் இருக்கிற அந்த வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சுற்றியுமே அந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு டேமு, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீவு மாதிரியான இடங்கள், நிறைய மரங்கள்லாம் நிற்கிது உள்ளுக்குள்ளாடியே. இது இப்போ தண்ணி இதுதான் அளவா இல்லை இதுவும் ஜாஸ்தியாகுமான்னு தெரியல. பட் ஆனால் தண்ணி அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கும் வேறு லெவல் அழகாக இருக்குது. ஆக்சுவலானா இந்த இடம் இது எங்கே இருக்குன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆலஞ்சோலை பக்கத்தில் இருக்குது. இந்த ஆலஞ்சோலை வந்துட்டு ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டமாக தான் இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரப்பர் தோட்டமாக இருக்கும். இந்த டேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரோடு இருக்கும், ஒரு சைடில் அந்த தண்ணியாக இருக்கும். நம்ம அந்த ரோட்லேயே போகிறப்ப அதை எப்படி அந்த வியூ பார்க்கலாம். இது ஆக்சுவலாக போகிற வழியிலே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சுற்றியுமே அந்த பாருங்களா ரப்பர் மரம் ஃபுல்லாகவே நிற்கிது. இது வந்துட்டு தமிழ்நாடு மாவட்ட மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகாம். ஸோ இதுக்குள்ளே ஆக்சுவலாக மீன் பண்ணை இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எல்லாமே லாக்காக இருக்குது. இது ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட்டு. சுற்றியுமே பார்க்குறது எல்லாமே அந்த ரப்பர் மரம். ஸோ ஆக்சுவலாக என்ன, இந்த மரம் ஆக்சுவலாக எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த ரப்பர் மரம் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்கிற இடம் தான் அந்த பால் எடுக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே ட்ரை பண்ணுறதே வேறு லெவலில் இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா சுற்றியுமே மரம், அந்த ரைடு போகிறது வந்துட்டு அது சான்ஸே இல்லை. இந்த காரில் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுன்னு தெரில. பட் ஆனால் பைக்கிலலாம் போகிறப்போ அதோட ஃபீலே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் நான் ஆக்சுவலாக வந்ததே இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய நல்லாயிருக்கும், நேச்சர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த டைம் தான் ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தேன் நான். ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும்.
கிட்டத்தட்ட காடு தான் அது. பெரிய பெரிய மரங்கள்லாம் நிற்கிது. இந்த பக்கம் இந்த ஊர் பக்கம் கன்னியாகுமரி பக்கம் வந்தீங்கன்னா ஒரு டைமாவது இந்த பக்கம் ஆலஞ்சோலை ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இங்கே ஆக்சுவலாக சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது. தலையில் ஒரு ரப்பர் காய் மண்ணில் டம்முன்னு விழுந்துருச்சு. இயற்கையின் அழகு எப்படி இருக்காங்க, தாறுமாறா இருக்கு. இப்படியே போனோம்னா இங்கே ஒரு இது எந்த இடம்னு தெரில. ஸோ இந்த ஊர் ஃபுல்லாகவே ரப்பர் மரமாக தான் இருக்குது. இங்கே ஒரு சிஎஸ்ஐ சர்ச் ஒன்று இருக்குது, சிஎஸ்ஐ எல்எம்எஸ் சர்ச். நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம ஊருக்குள்ளாடி இருக்கிற இந்த இடத்தையெல்லாம் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ இந்த பாறைகள் தாண்டி நமக்கு உள்ளே போயாச்சுன்னா அங்கே ஒரு ஒரு இது தெரியுது, தண்ணி நிறைய நிற்குது. பட் ஆனால் அங்கே உள்ளே போக முடியுமான்னு தெரியல. நம்ம எவ்வளோ தூரம் அதை போக முடியுமா பார்க்கலாம். பரவாயில்ல, இந்த ரூட்டில் பஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்களா, ஃபுல்லாகவே பாறைகளாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போக போக இன்னும் பயங்கர நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் மரத்துலேயே ரொம்ப ரொம்ப வருஷம் பழமையான ரப்பர் மரங்கள். அதுதான் பார்க்குறதுக்கே பயங்கரமாக ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஊரில் மேக்ஸிமம் நிறைய பேர் ஜீப் இந்த மாதிரி வெஹிக்கிள் நிறைய வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு மலை ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மலை இருக்குங்க பக்கத்தில் ரைட் சைடில். வாவ், சான்ஸே இல்லை. இதை பார்த்தீங்களா, ஒரு பெரிய மலையே இருக்குது இந்த பக்கத்தில்.
இங்கே ரப்பர் தோட்டத்திலேயே உள்ளுக்குள்ளடியே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இது பைனாப்பிள்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு மலை ஏற போகிறோம். ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஊரில் வந்துட்டு சில வீடுகள்லாம் இருக்குது. இந்த ஊர் பேர் என்னன்னா பேணு. ஆலஞ்சோலை தாண்டி வந்தோம்னா பேணுன்னு ஒரு ஊர். பாருங்க, இது என்னன்னா சிஎஸ்ஐ சர்ச். ஏன் மக்கள்லாம் கூட்டமாக இருக்காங்க என்னன்னு தெரியல. செம வியூங்க, வேற லெவல். அவ்வளோ பெரிய பாறைகள் மலைகள்லாம் இருக்குது பக்கத்துலேயே. மேபி இந்த ஸ்டெப்ஸ் வழியாக உள்ளே போனோன்னா உள்ளே ஏறலாம்னு நினைக்கிறேன். ஓ மை காட். காட்டு வழியாக ஒரு பயணம், அதுவும் ரப்பர் தோட்டம் வழியாக ஒரு பயணம். இங்கே பாருங்களா, வேற லெவலில் அந்த கல் வச்சு அடிக்கிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கல் வச்சாச்சுன்னா அந்த லேண்ட் ஸ்லைடிங் எல்லாம் ஜாஸ்தி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த பக்கமும் அதே தான். பரவாயில்ல, இங்கேருந்து பஸ் நாகர்கோவிலுக்கு இருக்குது. நம்ம போகிற பாதையே ஆக்சுவலாக மலையில் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு இடத்துல ஏறுற மாதிரி இருக்குது, இன்னொரு இடத்துல இறங்குற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பேர் தான் கச்சுவா.
பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு அந்த பைனாப்பிள் சொல்லுவோம்ல, அந்த பைனாப்பிள் செடி தான் இங்கே கீழே ஃபுல்லாகவே நிற்கிது. இது வந்து ஆக்சுவலாக பைனாப்பிள் தோட்டம். இப்போ நான் பைனாப்பிள் மாதிரி எதுவும் இல்லை, பட் ஆனால் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது. அது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி இருக்குது ஊர். அது நிறையவே அந்த பைனாப்பிள் இது வச்சுருக்காங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானலில் போகிற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஊர் பேர் என்னன்னா பத்துக்காணி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கு மரங்கள்லாம் நிற்குது. பரவாயில்ல, ஒரு சைடு ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலைகளாக இருக்குது. இங்கே ஒரு அழகான ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இது நம்ம ஆக்சுவலாக ஒரு பெரிய மலையா பாறையா தெரில, அதில் நம்ம இறங்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆனால் இங்கே எல்லாருமே மெயினாக பண்ணுற விஷயங்கள் என்னென்னா ரப்பர் தான் இங்கே மெயினாக இருக்குது. எல்லாம் ரப்பர், பால் எடுக்கிறது, ஷீட் போடுறது, இந்த மாதிரி இதுலேயே பிஸியாக இருக்காங்க. ஆனால் ஊர் எல்லாமே இயற்கையாகவே அப்படி பச்சை பசேன்னு ஃபுல்லாக மரங்கள், காடுகள் இந்த மாதிரி இருக்கிறப்போ அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு சின்ன நீர் விட்டு தண்ணி போயிட்டுருக்குது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மலை இருக்குது. ஸோ நடுவில் என்னன்னு தெரில, ஆறு மாதிரி இல்லை பெரிய டேம் இருக்கான்னு தெரில. சிஎஸ்ஐ சர்ச் ஆறுகாணி. நம்ம ஆக்சுவலாக ஆறுகாணிக்கே வந்துட்டோம். ஆறுகாணிக்கு அப்புறம் ஊர் இருக்கான்னு தெரியல. நான் ஆக்சுவலாக ஆறுகாணி வரைக்கும் பஸ் பார்த்துருக்கேன். பத்துக்காணி, ஆறுகாணி.
இங்கே இருக்கிற வீடுகளும் பார்க்குறதுக்கு சின்னதாக, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க வீடா இல்லை மக்கள் இங்கே வாழ்கிற மக்களோட வீடான்னு தெரியல. இங்கே ஆக்சுவலாக 2 இடம் பிரியுது, பட் ஆனால் நம்ம எங்கே போகணுன்னு தெரியல. ரோடு எது வரைக்கும் போகுதுன்னு போய் பார்க்கலாம். இந்த இடம் இதுக்கு, இந்த வீடுகளுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையோட வீடு இடம் இருக்குது. இது ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். அது போகிற வழியில் ஒரு அருவி இருந்துங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. சின்னது தான், பட் ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எக்கச்சக்கமான மீன்கள் தண்ணிக்குள்ளே கிடக்குது.